ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக அமேசான் ப்ரைம் வீடியோவில் வந்த சூர்யாவுடைய கங்குவா தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படம் ப்ரெசன்ட் போர்ஷன் அண்ட் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்னு ரெண்டு விதமாக காட்டப்படுது. ப்ரெசன்ட் போர்ஷனில் வந்து சூர்யா ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்காரு. ஸோ அப்படின்னா நிறைய கிரிமினல்ஸ் இருப்பாங்க, அவங்கள போலீஸாலே பிடிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து அந்த கிரிமினல்ஸை பிடிச்சி போலீஸ் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் தான் வந்து சூர்யா. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் வருது, ஒரு ரவுடியை பிடிக்கணும்னுட்டு. பட் அந்த டைமில் அவர் போகும்போது ஆல்ரெடி ஏற்கனவே செத்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சின்ன பையன் மட்டும் இருப்பான். ஸோ அந்த பையன் யாருன்னா, ஒரு ரிசர்ச் சென்டர்லேருந்து ஓடி வந்துருப்பான். ஸோ அந்த ரிசர்ச் சென்டர் என்ன அப்படின்னா, அந்த ரிசர்ச் சென்டரில் நிறைய பசங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது என்ன டெஸ்ட் பண்ணாங்கன்னுட்டு இந்த படத்தில் ப்ராப்பராக காட்ட வைக்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு விஷயத்த வந்து சின்ன பசங்க மேலே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த பையன் சூர்யாவை பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது சில விஷயங்கள் அந்த பையனுக்கு வந்து ஞாபகம் வருது, முன் ஜென்மம் அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஸோ அந்த பையனை சூர்யா வீட்டுக்கு கட்டிட்டு போயிடுறாரு. இட்டுன்னு போனதும் சூர்யாவுக்குமே அந்த பையனை பார்த்து ஒரு ஃபீலிங் ஏற்படுது. அந்த பையனுடைய தலையை தொடும் போது சூர்யாவுக்குமே அவர் முன்ஜென்ம ஞாபகங்கள் எல்லாம் வருது. அவங்க முன் ஜென்மத்தில் யாரு எப்படி இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த சம்பந்தம்னு பார்க்கும்போது சூர்யா அவங்க ஊரில் வந்து இருக்காரு. அந்த பையனுடைய அப்பா அவன் ஊருக்கு வந்து துரோகம் பண்ணுறாரு. அந்த துரோகம் என்னன்னு பணம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி துரோகம் பண்ணும்போது அதனால் நிறைய பேர் செத்துடுறாங்க அந்த ஊரில். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்ட சூர்யா வந்து சூர்யாவும் சூர்யாவோட ஊர் மக்களும் வந்து அந்த சின்ன பையனுடைய அப்பாவை உயிரோட எரிச்சு கொண்டுடுறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த சின்ன பையனோட அம்மா வந்து அந்த சின்ன பையனை கைப்பிடிச்சி சூர்யா கையில் ஒப்படைச்சிட்டு அவங்களும் செத்துடுறாங்க. ஸோ அந்த ஊர் மக்களே அந்த சின்ன பையனும் சாவடிச்சிடலான்னு நினைக்கும் போது சூர்யா மட்டும் நான் அந்த பையனை எடுத்து வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை வளர்த்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னா, சூர்யா ஊருக்கும் சில ஊருக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பையன் அந்த ஊருக்காக இந்த படத்தில் கிளைமேக்ஸ் நெருங்கும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. அது என்னன்னா, சூர்யா அவங்க இருக்கிற ஊருக்கும் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஊருக்கும் முன் பகை இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வேற ஊரில் இருக்கிற வில்லன் ஆட்கள் வந்து எப்படியாச்சும் சூர்யாவையும் அவங்க ஊரில் இருக்கிற ஆட்களையும் சாவடிச்சிடணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி ஒரு நாள் சண்டையில் இருக்கும்போது அந்த சின்ன பையன் சூர்யாவில் குத்திடுறான். ஸோ அதெல்லாம் ஆனதுக்கப்புறமும் சூர்யா வந்து நான் அந்த பையனை எப்படியாச்சும் என் கூட வச்சுப்பேன், நானே அந்த பையனை வளர்த்துப்பேன்னு சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கிளைமேக்ஸில் வந்து சூர்யா இருந்தால் தான் சூர்யா மக்கள் எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னுட்டு அந்த பையன் சூர்யாக்காக தான் உயிரை தியாகம் பண்ணிடுறான். ஸோ அப்படி முடிகிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரெசன்ட் லைஃப்பில் கண்டினியூ ஆகுது. அந்த பையனுக்காக சூர்யா நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பாரு. அதாவது இந்த பையன் யாரு, இந்த பையன் எங்கேருந்து வந்தான், இந்த பையனுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கணும், நான் சரி செய்யணும்ட்டு சூர்யா கிளம்புறாரு. ஸோ அங்கே தான் வந்து கங்குவா பார்ட் 2க்கு லீட் கொடுத்து முடிக்கிறாங்க. எனக்கு வந்து இந்த படம் அந்த அளவுக்கு பிடிக்கல, ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் அண்ட் இவங்க எடுத்த விதமும் தான். ஸோ எனக்கு இந்த படத்தோடைய ஸ்டோரி பார்க்கும்போது தெலுங்குல வந்த மகதீரா அந்த படத்தோடைய ஸ்டோரி ஈக்குவல் அந்த ஸ்டோரியோட கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அந்த படத்தோட ஸ்டோரியுமே இந்த படத்தோட ஸ்டோரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் டைம் லைன் வேற, ஓவரால் கான்செப்ட் வந்து வேற. ஸோ ஒரு கதை எப்படி ஒரு எந்த கதையை எடுத்துக்கணும்னு முக்கியம் இல்லை, பட் அந்த கதையை ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னதான் ஸ்டோரி ஒரு நல்ல ஸ்டோரியாக இருந்தாலும் எக்ஸிக்யூஷன் சரியில்லை. முக்கியமாக ஸ்க்ரீன் பிளே நிறையா லேக் இருந்துச்சு இந்த படத்தில். முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இந்த ரெண்டு போர்ஷனுமே நிறைய லேக் அண்ட் நிறைய ஸ்லோவான நிறைய மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய தோல்வி ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். முக்கியமாக
எந்த ஒரு ரிலேஷனாக இருந்தாலும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும் ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்கும்போது. ஸோ அந்த கனெக்ஷன் இருந்தால் அந்த படம் வெற்றி அடையும். ஸோ அந்த கனெக்ஷன் இல்லாத பட்சத்தில் அந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு செட் ஆகலைன்னா கண்டிப்பாக மக்களை வந்து அந்த படத்தை தோல்வி படமாக மாற்றுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிவா அவருடைய படங்களை எடுத்துக்கலாம். அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து தமிழ்ல சிறுத்தை. அந்த படத்துல அப்பா பொண்ணு அந்த போர்ஷன் இருக்கும். ஈவன் கார்த்திக் வந்து போலீஸ் கார்த்திக் இல்ல, திருடன் கார்த்திக் பொண்ணே இல்லாத பட்சத்துல அந்த பொண்ணை எடுத்து வளர்ப்பாரு. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு கனெக்ஷன் ஆகும் ஓகேன்னுட்டு. பட் அதே கனெக்ஷனு அதே மாதிரி ஒரு லைனை தான் இந்த படத்துல. ஸோ அங்க கார்த்திக் ஒரு சின்ன பொண்ணை தட்டெடுத்து வளர்ப்பாரு. இந்த படத்துல சூர்யா ஒரு சின்ன பையனை தட்டெடுத்து வளர்க்குற மாதிரி இருக்கும். அங்க கனெக்ஷன் ஒர்க் ஆச்சு, இங்க கனெக்ஷன் ஒர்க் ஆகல. ஸோ அதுதான் இங்க வந்து பிரச்சனையே. ஒரு ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆனா மட்டும்தான் அது ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, இல்லாத பட்சத்துல அவங்க ரசிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் உண்மையும் கூட. அண்ட் விஸ்வாசம் அந்த படம் எடுத்துக்கிட்டோம்னா மெகா பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ அந்த படத்துலயும் அப்பா பொண்ணு அந்த ஒரு பாண்டிங், அந்த கனெக்ஷன், அந்த எமோஷன் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே அண்ணாத்த படத்துக்கு வந்தோம்னா அண்ணன் தங்கச்சி இந்த சென்டிமெண்ட் எடுத்திருப்பாங்க. அது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அண்ட் ஆடியன்ஸ்க்குமே அது வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிருக்காது. ஸோ அதனால அந்த படம் ஒரு ஃபிளாப் சினிமா இருக்கும். ஸோ இப்படி இவர் வச்ச படங்களை வச்சே நம்ம சொல்லலாம் எப்படி என்ன. ஓவராலா இந்த படம் வந்து எனக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு. வேணா சில பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு, அது வேணா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை நான் தியேட்டர்ஸ்ல பார்த்தேன் 3D வெர்ஷன்ல. ஸோ அப்பவே வந்து நான் வீடியோ போடலாம்னு நினைச்சேன். ஸோ அப்பவே வந்து நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்டு நிறைய ரோஸ்ட் பண்ணிட்டு சில பேர் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல எதுக்கு நம்ம பேசுறதுன்னுட்டு ஓடிடி வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓடிடியும் வந்துச்சு. இப்போ என்னுடைய தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, மொதல் விஷயம் 3D ஒர்க் சில இடத்துல ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சூர்யா அவருடைய கங்குவா அந்த என்ட்ரி நல்லா இருந்துச்சு. பிளாஷ்பேக் போர்ஷன் நடக்கிற அந்த சூர்யாவுடைய என்ட்ரி, இந்த செட்டப் பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த இடத்துல டிஎஸ்பியோடைய மியூசிக் நல்லா இருந்துச்சு, மன்னிப்பு சாங் நல்லா இருந்துச்சு, தலைவனே சாங் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் சில இடங்கள்ல நல்லா இருந்துச்சு, சில இடங்கள்ல நல்லா இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த படத்துல இருக்க பிளஸ்ன்னு சொல்லுவேன். அதை தாண்டி மிச்சம் எதுவுமே வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிங்கா இல்லை. இப்போ இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோல ஸ்ட்ரீம் ஆகுது தமிழ்ல. ஸோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்துல பேட் லாங்குவேஜ் பேட் சீன்ஸ் அந்த எதுவும் இல்லை. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃபேமிலியோடய அமேசான் பிரைம் வீடியோல தமிழ்ல கங்குவா பாருங்க. இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெளிவுபடுத்துங்க, நான் செக் பண்றேன். பார்க்காதவங்க ஓடிடியில் ட்ரை பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் என்னுடைய கங்குவா ரிவ்யூ. ஸோ ரிவ்யூ வரைக்கும் வந்தீங்கன்னா இவ்வளோதான் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்கள் பேசலான்னு இருக்கேன். அப்போவே பேசியிருப்பேன், பட் அப்போவே நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் எதுக்கு நம்ம கூட்டத்தில் கூட்டமா அன்னிட்டு நான் விட்டுட்டேன். நான் ஏன் இந்த விஷயங்களெல்லாம் இந்த வீடியோவில் பேசுகிறேன்னா, இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதில் முக்கியமாக வந்து ஆன்லைன் ரிவ்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு 150 ரூபா 800 ரூபா ஒரு படம் தியேட்டரில் காசு கொடுத்து பார்க்குறவன் கண்டிப்பாக அவனோட ஒப்பீனியனை யார் வேணாலும் ஷேர் பண்ணலாம், அது தப்பே இல்லை. ஈவன் அது ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தனை பார்த்துட்டு ரிவ்யூ சொன்னது சொல்லலாம். ஏன்னா தியேட்டராக இருந்தாலும் சரி ஓடிடியாக இருந்தாலும் சரி அவனுக்கு யாரும் ஃப்ரீயாக காட்ட போதில்லை. ஈவன் ஒருத்தன் வந்து தியேட்டரில் படம் பார்க்கணுன்னா டிக்கெட் சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி ஓடிடியில் ஒருத்தன் படம் பார்க்கணுன்னா அவனுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்படி காசு கொடுத்து அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற சொல்றதுக்கு அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, முக்கியமா அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஷோவே நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்க கூடாது, இதெல்லாம் அலோவ் பண்ணவே கூடாது தியேட்டர்ஸ்ல அண்ட் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதாவது ஒரு படம் நல்லா இருக்கிற பட்சத்துல அப்பத்துக்கப்ப ரிவ்யூ சொல்லலாம், அந்த படம் நல்லா இல்லாத பட்சத்துல 3 நாள் கழிச்சு ரிவ்யூ சொல்லலாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாமே வந்து கோர்ட்ல கேஸும் நடந்துச்சு. பட் கோர்ட் வந்து படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல ஆட் பண்றேன். ஆன்லைன்ல ரிவ்யூஸ் சொல்றது தப்பு இல்லை, பட் அது எப்படி சொல்றோன்னுட்டு ஒரு இது இருக்கு. ஓகேவா, ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னா ப்ரோ இது விஷயம் சரியா பண்ணிருக்கலாம், இது அப்படி இருந்துக்கலாம் இப்படி இருந்துக்கலாம் சொல்றது ஒப்பீனியன் ஓகே. அதை தாண்டி பர்சனல் அட்டாக்ஸ், முக்கியமா ஒரு ஹீரோவையோ இல்லை ஹீரோயினையோ டைரக்டரையோ ப்ரொடியூசரையோ பர்சனலா டீப்பா இறங்கி
திட்டுறதோ இல்லைன்னா அவங்கள கேவலப்படுற மாதிரி பேசுறதோ இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவங்களுமே வந்து இன்னும் சும்மா நினைக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த டைரக்டருமே சரி, எந்த ப்ரொடியூசருமே சரி, எந்த ஒரு ஆக்டரும் சரி, ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கும் ஹிட்டு வரணும்னு தான் படம் பண்ணுவாங்க. யாருமே இந்த படம் ஃப்ளாப் ஆயிடணும் கடவுளே அப்படின்ட்டு நினச்சிட்டு யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. பட் அது ஓவராலாக ஃபைனலி அது பிடிக்கிறதும் பிடிக்காமல் போகிறதும் ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொன்னால் திருப்பி மாற்றிப்பாங்க. அது இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுனால வெறுப்பு உண்டாகும். அண்டு இன்னொரு விஷயம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். முக்கியமாக சில தற்கூரி, ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேச மாட்டேன், தற்கூரி அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், பைத்தியக்காரங்க மாதிரி கட்டின்னு இருப்பாங்க. மைக்கு கிடச்சிச்சு கேமராவில் நம்ம தெரியணும்னுட்டு லூஸு இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓடி வந்த எப்படி கத்துவாங்களோ அந்த மாதிரி மைக்கை பார்த்துட்டா போதும் கத்திக்கிட்டே இருக்காங்க. அது ஏன் கத்துறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. கூட்டத்தோட கூட்டமாக தான் வருவான் நார்மல் மனுஷனா. ஆனால் கேமரா மைக்கை பார்த்துட்டா போதும் பைத்தியக்கார மாதிரி கத்துவானுங்க. ஏன்னா அப்போ தான் அவனுங்க மூஞ்சி வந்து ஃபேமஸ் ஆகும். அண்டு இது கூட ஓகே, பரவாயில்ல. படம் நல்லா இல்லாத பட்சத்தில் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுக்குங்க. அப்படியே போயிடுங்க. சில பேர் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. மக்களும் அதை பார்க்குறாங்க. முக்கியமாக சில யூடியூப் சேனல்ஸு அதை வீடியோ பிடிச்சிட்டு பீப் இல்லாமல் மியூட் இல்லாமல் அப்படியே உங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறீங்க. எதுக்கு? உங்களுடைய வியூஸ்க்காக. இந்த படத்தை பார்க்குற இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குற சின்ன பசங்களோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ பார்த்தாங்கன்னா எப்படி நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? அவனே ஒரு தற்கூரி மென்டல். அவன் ஃப்ரேமுக்காக அசிங்கமாக பேசுகிறான்னா நீங்களும் யூடியூப்பில் உங்கள் வீடியோ வியூஸ் போடணுன்னுட்டு தப்பாக போடுவீங்களா? ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால தான் இந்த ஆன்லைன் ரிவ்யூஸ் வந்து இருக்கக்கூடாதுன்ட்டு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அப்பனே டைம் வந்து இந்த மாதிரி யாருமே இல்லை. படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இவனுங்க ஃப்ரேம் ஆகணும், அதாவது இவனுங்க மூஞ்சி நிறைய பேர் பார்க்கணுன்னுட்டு வேணும்னு கத்துறது, இன்னும் அசிங்கமாக பேசுறது, பர்சனலாக அட்டாக் பண்ணி பேசுறதுன்னு பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த மாதிரி யாராச்சும் தப்பாக அசிங்கமாக பேசிட்டு இருந்தாங்கன்னா ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கள திட்டுங்க, இல்லைன்னா அடித்து துரத்துங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொருத்தருக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா ஈவன் சில யூடியூப் சேனல்ஸ் கூட உங்களோட வீடியோ நல்லா போகணுன்றதுக்காக இந்த மாதிரி தப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற வீடியோஸை பீப் இல்லாமல் மியூட் இல்லாமல் போடுறீங்க. ஸோ அதுவே வந்து ஒரு கட்டத்து மேலே உங்களுக்கே ஆஃபாக ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, எது பண்ணியிருந்தா இந்த படம் பெட்டராக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இங்கே யாருமே தப்பு சொல்லலை. அதை தாண்டி பர்சனலாக அட்டாக் பண்ணும்போது, அசிங்கமாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இதுதான் இங்கே பிரச்சனையாகவே ஆகுது. மேபி எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கங்குவா படத்துடைய ஃபஸ்ட் ஷோ தமிழ்நாட்டில் முடிஞ்சு ஒரு வயசான தாத்தா, இது வரைக்கும் அவர் எத்தனை பேருக்கு தெரியும் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை. பட் அந்த ஒரு வீடியோ வந்து அவ்வளோ சர்க்குலேட் ஆச்சு சோஷியல் மீடியாவில். ஏன்னா அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் அந்த மாதிரி, அண்ட் அவர் பேசின அந்த இது இருக்கு இல்லையா, டோன், அது வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பேசும்போது சில பேர் தவிர்த்துடலாம். சில பேர் வந்து அந்த மாதிரி பேசுனாங்கன்னா இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சேன். அண்டு முக்கியமாக இன்னொன்று, இந்த படம் இவ்வளோ பெரிய தோல்வி ஆனதுக்கு இன்னொரு காரணம் வந்து முக்கியமாக சில பேர் இந்த படத்தை ஓவர் ஹைப் ஆக்குனாங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து அவங்களே நினச்சாங்க பேன் இண்டியா லெவலில் ஹிட் ஆகும்னு நினச்சி ப்ரமோஷன்ஸ் பண்ணாங்க. அது வந்து அவங்களே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு கலாய்ச்சாங்க, ட்ரோல் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. பட் நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து என்ன சொல்லுது, சில பேர் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்கவே தெரில,
அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ தமிழ் ஆடியன்ஸ் தெரியும் முக்கியமாக எந்த மாதிரி படங்கள் பார்த்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேணாமான்ட்டு. இந்த 2024 பெரிய மிகப்பெரிய ஹைப் ஆக்கின படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் இல்லைன்னா ஃப்ளாப் கேட்டகரி தான். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் ஒரு மீடியமான எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்த படங்கள் இந்த இயரில் சூப்பரான வெற்றி படங்களாக அமைஞ்சிச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்க ஓவர் ஹைப் பண்ணலை அண்ட் அவங்க எடுத்துக்கிட்ட கண்டென்ட் அது மக்களுக்கு சொன்ன விரும்பம் தான். மக்கள் நல்ல படத்தை இனிமேல் கைவிட மாட்டாங்க. இவங்களாம் ஓவர் ஹைப் பண்ணிவிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அது படம் நல்லா இல்லாத பட்சத்தில் நல்லா இல்லைன்னு சொன்னால் ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்க தெரியல அது சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான விஷயம்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க. பட் இருந்தாலும் நானும் என்னோடய பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இப்போவே வந்து ஒரு ரொம்ப நேரம் போயிடுச்சு வீடியோ. ஸோ இதோடு நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த 2024 எனக்கு பிடிச்ச படங்கள் அன்னிட்டு நான் வந்து ஒரு செப்பரேட் லிஸ்ட் ஒன்று வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் சில விஷயங்கள் பற்றி. அண்டு ஸோ அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சேரும். நம்மளோட சேனலோடைய ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.